அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27 மே 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் வந்து இந்த மேகதாட்டு அணை விவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து அங்கே அணை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி குறுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அணை கட்டக்கூடிய அந்த திட்ட அறிக்கையை வந்து அவங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ. இது நீங்கள் ஹிஸ்ட்ரியை தேடி படிக்கணும், அது என்ன இதுன்னு. ஓகே, சரி. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என்னென்னா, நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் ஆராய உயர்நிலைக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சட்டவிரோத குடியேற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவில் நிறையவே இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம அண்டை நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து ஊடுருவல் பண்ணிடுறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, ரொம்ப காலமாக இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து. ஸோ பிஜேபி கம்ஸ் டு ஆளுங்கட்சியாக வரும்போது இல்லையா, ஒரு பிரதமர் ஆட்சியில் வரும்போது அவங்க சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஊடுருவல்கள்லாம் தடுக்கணும், அதனால் மக்கள் தொகை வந்து ஏற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றத மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ அது என்னன்னா, இந்த ஃபேக்கான என்ட்ரிஸை வந்து ரிமூவ் பண்ணோம், ப்ளஸ் இறந்தவங்கள ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த இல்லீகலாக இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கின மற்ற நாடுகளை சேர்ந்தவங்கள வந்து வெறியேற்றி ஓகே, அது வந்து அப்படி பண்ணும்போது நமக்கு மக்கள் தொகையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்திருக்கு. ஸோ இந்த சஜஷனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, நமக்கு தேவையானது இப்போ அந்த கமிட்டி நேம், அந்த கமிட்டி யார் தலைமையில் போடப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவுலே தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உயர்நிலைக் குழுவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அவர் ஒருத்தர் இருப்பார், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓகே அவங்க, அப்புறம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா, மருத்துவர் சாம்பிகா ரவி ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, யார் தலைவர், யாரெல்லாம் உறுப்பினர், அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலர் இந்த குழுவில் உறுப்பினர் செயலராக செயல்படுவார். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது யார் தலைமையில் யார் உறுப்பினர். ஓகேவா? சரி. ஸோ இவங்க வந்து இந்த மதம் மற்றும் சமூக குழுக்கள் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இயல்புக்கு மாறான மக்கள் இடப்பெயர்வு நடைமுறைகள் குறித்து ஆய்வு பண்ணுவாங்க. ஓகே, சரி. இது வந்து 1 வருஷம் போட்டிருக்காங்க. ஸோ ஓராண்டுக்குள்ளே இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து இந்த குவாட் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, 26லேருந்து 28 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்காது. இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், ஓகே 4 நாடுகள் சேர்ந்த குவாடு. ஓகே, 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து முக்கிய கனிமங்களின் சீரான விநியோகம், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் மினரல்ஸ். ஸோ நமக்கு தெரியும், கிரிட்டிக்கல் மினரல்ஸோட அதிகமாக வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் பிரேசில். சரியா? ஸோ சீனா வந்து ஒரு மோனோபோலியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமை வந்து 2 பேரும் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, சரி. ஸோ அடுத்து வந்தோன்னா, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ மாவட்டங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஆர்டிக்கல் எடிட்டோரியலும் இன்றைக்கி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, ஸோ அகைன் உலகளாவிய வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இந்திய பசிபிக் இருப்பது அவசியம். அந்த குவாட் கூட்டத்தில் நம்மளுடைய மோடி அவர்கள் இதை பற்றி பேசியிருந்தாங்க. சரியா? ஓகே, ஓகே. அடுத்து வந்தோன்னா
ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவியில் 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் மோடி. பாஜக கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 2014 மே 26 பொறுப்பேற்றிருப்பார். ஓகே, பிரதமராக. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வந்து இதுவாகிருக்காரு. ஓகே, ஏன்னா இது கன்சிக்யூட்டிவாக தேர்ட் டைம் அவங்க ஜெயிச்சாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷம் அவர் பிரதமராக இருக்க போகிறார். பட் இது 12வது ஆண்டுன்றதுனால அவங்க கட்சியினர் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.